வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்மேனுங்கிற ஒரு மான்வாவை தான் பார்க்க போறோம். கைஸ், நீங்க எப்படியாச்சும் இந்த மாதிரி ஒரு மான்வாவை படிச்சிருக்கீங்களா? ஒரு மாடர்ன் மேன் கையில துப்பாக்கியோட முரியம்க்கு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. அதுவும் இதுல உள்ள காமெடிலாம் வேற லெவல்ல இருக்கும். ஃபுல்லா பாருங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ எங்கேருந்து வந்த? எங்களை இப்படியே விட்டுட்டு நீ போறியா? இன்னும் கொஞ்ச நேரத்திலே எப்படி இருந்தாலும் வேற பிரான்ச்லேருந்து ஆளுங்க வந்து உன்னை எப்படி இருந்தாலும் கொல்ல பார்ப்பாங்க. தனியாக உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ கூட நீ என் முன்னாடி மண்டி போட்டு மன்னிச்சிடுன்னு சொன்னீன்னா என்னால் இப்போயே நீ இவன் பேசிட்டே இருக்கும்போது கன்னை எடுத்து பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறான் ஹீரோ. யாரா அவன் நசனசன்னு பேசிகிட்டு இருக்கான் சண்டை போட வந்தா? பின்னாடி பார்த்தா ஒரு நாய் இருந்து குலைச்சிட்டு இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோவோட பெட்டு. பேரு மாங்கு. மாங்கு, என்னை மிஸ் பண்ணியா ரொம்ப அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கான் அந்த நாயை. சரி வா, சீக்கிரமா வீட்டுக்கு போய் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணலான்னு அந்த நாய்கிட்ட பேசிட்டு இருக்கான். இவனோட பேர் தான் கிம் கன். பேர்லேயே கன்னு பார்த்துக்கோங்க. ஹீரோவோட ஆக்குபேஷன் என்னன்னு தெரியுமா? அதுதான் நம்பர் 1 ஹிட்மேன். அம்மா, எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. கண்ணா, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீ மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீ வரும்போது வீட்டில் நான் சூப்பராக சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பேன், ஓகேவா? என்னது சூப்பரான சாப்பாடா? மாங்குக்கு வீட்டில் எந்த சாப்பாடும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல கடைக்கு போய் வாங்குவோன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஃபோனில் ஏதோ ஒரு மெசேஜ் வருது. என்ன இப்போ தானே ஒரு மிஷினை முடித்தேன், அதுக்குள்ளே இன்னொரு மிஷினான்னு பார்த்தா, ஹலோ, நான் வந்துட்டு டீம் லீடர் கிம். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது என்னன்னா, கொஞ்ச நாள்லயே முறியாம டாமினேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. என்னடா ஸ்கேம் மெசேஜ் இது அப்படின்னு சொல்லி ஹீரோ கட் பண்ணிடுறான். இங்கே ஒரு ஸ்டோரில் உட்காந்து மாங்குக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது, எது பிடிக்கும்னு தெரியலையே. ஹீரோ பின்னாடியே ஒருத்தன் நின்றுக்கிட்டு, ஒரு நிமிஷம் இது என்னது? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். யாரா அவன் பக்கத்தில் இருந்து மொனமொனத்துக்கிட்டே கிடக்கான். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, நீங்கள் என் கூட தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன். உன் கதை இதோட முடிஞ்சுது நம்பர் 1. ஹீரோ ஒன்னே போச்சுடா. ஒரே சுடு ஹீரோ சுட்டு கொண்டுறாங்க. அப்போ நான் இந்த மாதிரி தான் சாவ போகிறேன்னா என் வாழ்க்கை இப்படி தான் முடிய போதா? கண்டிப்பாக அவன் மட்டும் ஹெல்லுக்கு வந்தான், அங்கே போடுவான் என்னோட ரிவெஞ்சை. பட் ஆனால் என்னோட மாங்கு என்ன பண்ணும் நான் இல்லாமல்? ஆனால் மாங்கு இவன் கண்ணு முடிக்கும் போது எட்டி பார்த்துட்டு இருக்கு. என்னது பார்த்தா இன்னொரு மொட்டையும் எட்டி பார்க்குறான். யாரா அவன்? பயந்து போய் அவன் மூக்கிலே ஒரே முட்டு. மூக்கு சப்பையாயிருது. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், நான் செத்தலை, அப்புறம் எப்படி நான் என்ன உயிரோடு இருக்கேன்? ஒரு நிமிஷம், அவன் என் நெத்தி போட்டிலே சுட்டான்ல. அப்புறம் மாங்கு, அப்பாடா நல்ல வேலை, மாங்குக்கு ஒன்றும் ஆகலை. இவன் நல்லா தான் இருக்கான். நம்மளோட சேவியர் நமக்காக வந்துட்டாருன்னு இந்த மொட்டை கத்திட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கான் அந்த மொட்டைன்னு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இவனுங்க எல்லாரும் ஹீரோவை சுற்றி நின்றுட்டு நமக்கு நம்பிக்கை கிடைச்சிட்டுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரு அளவும் புரியல. சேவியர், உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் பிளட் ஃபெட்டர்னிட்டி செக்டோட ஃபர்ஸ்ட் எல்டர் டோக்கு. ஆனால் ஹீரோ மனசில் என்ன நினச்சிக்கிறான்னா, என்ன ஏஞ்சல் மொட்டையா இருக்கு, இந்த மொட்டை என்ன சொல்லிட்டு இருக்கான்? சேவியரா? ஒன்றுமே புரியலையே. சேவியர், எங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் இந்த முரியமை ஆட்சி பண்ணணும்னு கத்திட்டு இருக்கான் அந்த மொட்டை. என்னது முரியமை ஆட்சி பண்ணணுமா? யாரு? நானா? ஆனால் ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. டே, என்னடா பேசிட்டு இருக்கீங்க, நான் எங்கடா இருக்கேன்னு அந்த இதுலேயே அவன் இன்னும் வரல. ஒரு நிமிஷம், இது எந்த இடம்? இது கண்டிப்பாக நான் இருந்த உலகம் கிடையவே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த இடத்த முரியம்னு சொல்கிறாங்க. இது வேற ஒரு உலகம் போல இருக்கு. பட் ஆனால் இவனுங்க எல்லாரும் என்னை இந்த முரியமை தான் ஆட்சி பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்க அதுக்காக தான் என்னை வந்துட்டு இந்த இடத்துக்கு சமன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவனுங்க எல்லாரும் பைத்தியம்தான். என்ன இளவுடா நடந்துட்டு இருக்கு? என்னடா பண்ணுறீங்க நீங்கள் எல்லாரும்? நான் செத்தன்ல, அப்புறம் எப்படி இங்கே இருக்கேன்? செல் எடுத்து பார்த்தா செல்லுலேயும் சிக்னல் இல்லை. டேய் பன்னாடா பயலுகளா, என்னை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தீங்களோ ஒழுங்கு மரியாதையாக அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க. இல்லாட்டி நான் திட்டுல சேவியர் உங்களை ஆல்ரெடி கர்ஸ் பண்ணியாச்சு. டேய் மொட்டை, அதெல்லாம் அப்பமுக்கு பேசிக்கலாம். முதல்ல என்னை திரும்ப அனுப்பு. அப்போ தான் நான் முதல்ல போய் என் நெத்தி போட்டில் எவன் சுட்டானோ அவனை பிடிக்க முடியும். சேவியர், அதுக்கு வாய்ப்பு இல்லை. மொட்டை, தயவு செஞ்சு இந்த சேவியர்னு சொல்கிறத முதல்ல நிப்பாட்டியா? சீக்கிரமாக என்னை திரும்ப அனுப்புடான்னு கத்திட்டு இருக்கான் ஹீரோ. ஆனால் சவுண்டாக கொடூரமாக எவனோ சிரிக்கிறான். அவன் சிரிக்கிற சவுண்டே ஹீரோவால் தாங்க முடியல. ஆமாம், அந்த மாதிரி ஒரு உற்சாகமும் வேகமும் தைரியமும் இருக்கிற ஒரு ஆள் தான் சேவியராக இருக்க முடியும். ஆனால் நீ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்டரை மொட்டைன்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல. அவருக்கு ஒன்றும் முடி இருந்து அவர் மொட்டையாகல. அவர் மண்டையில் முடியே முளைக்காததுனால தான் அவர் மொட்டையானாருன்னு அவனோட சீக்கிரட்டை சொன்னோடனே இவனுங்க எல்லாரும் இருந்துக்கிட்டு, பாத்தியா லீடர் என்ன சொன்னார்னு? ஃபர்ஸ்ட் எல்டரோட மொட்டையில் முடி முளைக்காதான், அதனால தான் இப்படி இருக்காரான்னு. டேய் லீடர், எதுக்குடா என்னோட சீக்கிரட்டை வெளில சொன்னேன்னு இவன் காண்டாயிட்டு இருக்கான். அதனால பேசும்போது வார்த்தையை பார்த்து பேசு. நாங்கள் எல்லாரும் உன்னை சேவியர்னு கூப்பிட்றதுனால நீ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினா சும்மா விட்டுட்டு தேட மாட்டோம். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இவன் தான் பிளட் ஃபெட்டர்னிட்டி செக்டோட லீடர் சாக்யாங். தாத்தா, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ தான் என்கிட்ட பார்த்து பேசணும். என் பெர்மிஷன் இல்லாமல் என்ன நீங்கள் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் அடுத்தது எப்படி பேச போகிறேங்கிறது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால வார்த்தையை அளந்து விடு. இன்னொரு தடவை ஏதாச்சும் இந்த மாதிரி பேசுனீன்னா நீயே உயிரோட இருக்க மாட்ட. மொட்டை ஒன்றா அங்கேருந்து ஓடி வந்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்களோட லீடர்கிட்ட அந்த மாதிரி பேசுவ? ஃபர்ஸ்ட் எல்டர், ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசுகிறேன். சரி சேவியர், இப்படி வச்சுக்கலாம்.
நீங்கள் மட்டும் என்ன சண்டையில் டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்டோட லீடர் பொசிஷனை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறீங்க? மொட்டை கதறான் சைடில் இருந்துட்டு. இல்லை, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது எங்களால் ஒத்துக்கவே முடியாது. இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் எல்டர், நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல சேவியர், அப்படி ஒரு வேளை உன்னால் என்னை டிஃபீட் பண்ண முடியலன்னா, ஆனால் ஹீரோ அவன் பேசுகிறதெல்லாம் கேட்குறதாவே இல்லை. டேய் அதெல்லாம் தேவை கிடையாது, முதல்ல என்னோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கு அனுப்பி வை, இதெல்லாம் ஒரு மண்ணும் தேவை கிடையாது. திடீர்னு ஏதோ ஆகுது, என்னது இது? நீ தோற்று போட்டினா நான் உனக்கு நரகத்தை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் லீட்ரு. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நான் கில்லராக வேலை பார்த்தப்ப கூட இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை அனுபவிச்சதே கிடையாது. நான் இது நர்வஸாக இருக்க வேண்டியதுக்கான நேரம் கிடையாது. என்னோட ஆப்பனன்ட் ஒரு கெல்ட்டு தாத்தா தான். என்னோட உலகத்தில் நான் ஒரு டாப் ஹிட்மேன். ஒரு டெவிலே என்னை பார்த்தா பயப்படும். நான் இவனை பார்த்து எதுக்கு பயப்பட போகிறேன்? என்ன சேவியர் தயாரா? என்னது தயாராவா? உன்ன மாதிரி ஒரு தாத்தா கூட சண்டை போகிறதுக்கு நான் எதுக்குடா தயாராகணும்? லீட் இருந்துட்டு, ஓ அப்படியா, சரி உன் வார்த்தையில் இருக்கிறது உன் கையில் இருக்கான்னு பார்ப்போம். என்ன தாத்தா வாயாலே சண்டை போடுறீங்க, கையால் சண்டை போட தெரியாதா? சரி நீங்களே என்னை அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 நான் தரேன், வாங்க முடிஞ்சா. அப்படியா சேவியர், ஓகே, நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நான் ஏன் தட்டி கழிக்கணும், நானே ஃபஸ்ட்டு வரேன். அங்கேருந்து பட்டுன்னு மறைஞ்சிட்டான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, எங்கடா போனா அவன் தேடிட்டு இருக்கான். சடனாக ஹீரோ நிற்கும் போது பக்கத்தில் வந்து வயிற்றுல ஒரே குத்து, 10 அடி தூரம் பறந்து போய் செவுத்துல இடிச்சு மட்டார்னு உழுவுறான். சேவியர், இந்த மாதிரி ஒரு சாதா அட்டாக்கை கூட உங்களால் தாங்க முடியல. உண்மையிலே நீங்கள் எங்களோட சேவியரா? என்னது இது? பார்த்தா அந்த நாய்க்குட்டி மாங்கு அந்த லீடரை போட்டு காலை கடிக்கடின்னு கடிச்சு எடுத்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ அடிச்சதுனால. இல்லை மாங், இங்கேருந்து ஓடி போயிடு. டேய் கல்ட்டு பயலே, நீ மட்டிலும் மாங்க தொட்ட என் கையால் நானே உன்னை கொன்றுவான்டான்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த லீடர் பைய அந்த மாங்க ஒரே எத்திடுறான். அதுவும் அதே மாதிரி சவுத்துல போய் இடிச்சு கீழே விழுந்தது. இந்த தாத்தா போய் மொட்டை பையட்ட அந்த பையலை பிடிச்சி ஜெயிலில் போடு, அந்த பீஸ்ட்டை பிடிச்சி நாய்கிட்ட போடு. ஓகே மாஸ்டர். ஹீரோ செம காண்டாயிடுறான். அது ஒன்றும் பீஸ்ட்டு கிடையாது, அது என்னோட குடும்பம். நான் ஃபஸ்ட்டே உன்னை வார்ன் பண்ணேன், மாங்க மட்டில் நீ தொட்ட என் கையாலே உன்னை கொல்லுவேன்னு. நீ என்ன நினைக்கிற? நீ தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னு நினைக்கிறியா? காமெடி பண்ணாத, நீ ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் கிடையாது இந்த உலகத்தில். யார் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னு தெரியுமா? யார்கிட்ட அதிக காசு இருக்கோ அவங்கன்னு நினைக்கிறியா? இல்லை, மொட்டை இருந்துக்கிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ மாஸ்டர்கிட்டயே எய்த்து பேசுவ. இல்லை அதிக ஸ்ட்ரென்த் வச்சுருக்கவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னு நினைக்கிறியா? அதுவும் கிடையாது. இல்லை கத்தி வச்சுருக்கவங்க ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னு நினைக்கிறியா? அதுவும் கிடையாது. இவங்க யாருமே கிடையாது. மாஸ்டர், இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் எல்டர், அவன் ஏதோ ஒரு வித்தியாசமான ஆப்ஜெக்டை கையில் வச்சுருக்கான். இந்த உலகத்திலே யார் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் தெரியுமா? யார் கையில் கன் இருக்கோ அவங்க தான். பட்டார்னு சொல்கிறான். இவனுங்க 2 பேரும் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. டேய் அது எதுக்கடா யூஸ் பண்ணுற? பேசிட்டே இருக்கும்போது நெத்தி பொட்டிலே வந்து புல்லட் இறங்குது. அதான் லீடர் நானும் கேட்டுட்டு இருக்கேன், அதை எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கும்போது பக்கத்திலே எல்டருக்கு சோலி முடியுது. பிளட் ஃபெட்டர்னிட்டி செக்ட் லீடருக்கு அங்கிட்டே சோலி முடிஞ்சது. அத்தோட மொட்டை சாக்குலேருந்து இன்னும் வெளியே வரல. லீடர், இவன் லீடரை கொண்டுட்டான், எல்லாரும் அவனை அட்டாக் பண்ணுங்க ஒன்னான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த மொட்டை சும்மா விடக்கூடாது அவனான்னு இவங்க எல்லாரும் கொரிலா மாதிரி கத்திக்கிட்டே வர்றாங்க ஹீரோவை அடிக்கிறதுக்கு. ஆனால் ஹீரா சும்மா விடுவானா? வாங்கடா வாங்க, என்கிட்ட 1 இல்லை 2 கன்று இருக்கு. துப்பாக்கி எடுத்து பட்டு 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 பட்டுன்னு எல்லாரையும் சுட்டு தள்ளுறான் பய. தம்பி, நீங்கள் சண்டை போட தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட சண்டை போடணும்னு தெரில, அதுவும் யார் கையில் யார் இருக்காங்கிறது தெரியாமல் சண்டை போட வரீங்க சொல்லிக்கிட்டே துப்பாக்கி எடுத்து எல்லார் மண்டையிலையும் புல்லட்டை பட்டு பட்டுன்னு இறக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் மண்டை கூட விட்டு வைக்கல. அதை பார்த்தா மொட்டை இங்கே உறைஞ்சு போயிட்டான். எல்லாரும் கதறாங்க, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, எல்லாரும் ஓடுங்க, அவன் என்ன பண்ணுறானே தெரில, எல்லாரும் சாவுறாங்கன்னு. மொட்டைக்கு அள்ளு விட்டு வேர்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க. இல்லை நாங்கள் தோத்துட்டோம், நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்கள் எல்லாரையும் விட்டுரு ப்ளீஸ். நீங்கள் ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். உனக்கு ஒன்று தெரியுமா, நான் எதெல்லாம் நம்புகிறேன்னு? 1 காரணத்தோட ரிவெஞ்ச் எடுக்கணும். பாஸ்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேர் கிம் கன், 18 வயசு. இவனை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபைட்டிங் டிவில். மொத்தம் 282 ஃபைட் பண்ணியிருக்கான். அந்த 282 ஃபைட்லையுமே ஜெயிச்சிருக்கான், ஒரு லாஸ் கூட கிடையாது. ஹலோ யங் மேன், நீ என்ன நினைக்கிற? நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு நினைக்கிறியா? இப்போது உன்னை தோக்கடிக்க இங்கே யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறியா? பட் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, உண்மையிலே யார் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் தெரியுமா? அவனை உன்னால் கண்டிப்பாக தோக்கடிக்கவே முடியாது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும். டேய் மொட்டை, என்னடா காமெடி பண்ணிகிட்டு இருக்க? அங்கிள், உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாமல் தான் நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன ஒரு முட்டாள் மாதிரி இருக்கா? உங்களுக்கு தெரியுமா யார் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுன்னு? ஹீரோ பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தா ஹீரோவோட காலில் ஒரு புல்லட்டை இறக்கி வச்சுருக்கான் அந்த மொட்டை. தம்பி, வாயால் பேசுறது இல்லை, இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் யார் கையால் சண்டை போடுறாங்களோ அவங்க கிடையாது, யார் கையில் கன்று இருக்கோ அவங்க தான். மொட்டை பண்ணாட பையில அதை வாயால் சொல்ல வேண்டியதானடா, எதுக்குடா அதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சுட்ட? நான் எதுக்கு உன்னை பார்க்க வந்தேன்னா, நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு சுட்டுட்டு தான் சொல்வியாடா மொட்டை பண்ணி? நான் உன்னை காலில் தான் சுட்டிருக்கேன், அதனாலலாம் நீ செத்துற மாட்ட. அப்படி பத்தலைன்னா சொல்லு. யாராம பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நான் என்ன சொல்கிறேன் இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். தம்பி கொஞ்சம் நினச்சி பாரு, இப்போ இது செமையாக இருக்குல்ல, என் ஃபிங்கர் டிப்பில் உன்னோட உயிர் இருக்குது இப்போ. ஹீரோ ஒன்னே, சரி உனக்கு இப்போ என்ன தான் வேணும் என்கிட்டேருந்து?
இந்த மொட்டையும் எனக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணு, நான் இந்த உலகத்திலே உன்னை ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளாக மாற்றுறேன். கட் பண்ணி திரும்ப இங்கே முரியமில் கட்டுறாங்க. பய துப்பாக்கியை வச்சு இருக்கிற ஒரு ஆள் விடாமல் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான் சுட்டு. இப்போ புரியுதா உனக்கு இங்கே யார் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னு? மொட்டை உடனே தொண்டைகிலேயே கத்துறான். புரியுது நீ தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள், என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுருன்னு கத்திட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணாக்க பயலோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. சார் உங்களோட சீட்டு சூப்பராக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா? பார்த்தா நம்ம ஹீரோ கிம் கன்னை பிடிச்சி ஹோலி பிளட் செக்டோட லீடராக மாற்றி உட்கார வச்சிருக்கான். அவனோட நாய்க்குட்டி மாங்கு தான் ஹோலி பிளட் செக்டோட வைஸ் லீடரான். மொட்டை பேசிட்டே இருக்கும்போது அவன் காதலே ஒரு புல்லட் இறங்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பயலுக்கு அங்கேயே உச்சா விட்டுருப்பான் போல இருக்கு. டேய் மொட்டை, நீ என்ன பைத்தியமாடா? யாரா இதெல்லாம் வந்துட்ட கேட்டா? நான் வந்துட்ட என்ன கேட்டேன்? என்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தியோ அங்கேயே திரும்ப அனுப்பிவிட்றான் தானடா சொன்னேன். எவன் என் தலையிலே சுட்டானோ அவனை நான் முதல்ல போய் போட்டு தள்ளணும். நான் கேட்குறது உனக்கு என்ன காதில் விழுலையா இல்லை அவ்வளோ கஷ்டமான விஷயமா? மொட்டை என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் திருக்கு புருக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். லீடர், அது என்ன விஷயம்னா எப்படி உங்களை திரும்ப அனுப்புறதுன்னு எனக்கு தெரியல. ஓ, உனக்கு தெரியலையா? என்ன சொன்ன? உனக்கு தெரியலன்னு தானே சொன்னேன். இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். அப்போ நானும் உன்னைய உன் லீடர் கூடயே அனுப்பி வச்சிருந்துருப்பல்ல. இல்லை லீடர், ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் எப்படியாச்சும் இதை என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்னு பயலுக்கு மண்டெல்லாம் வேர்க்குது. சரி அப்படின்னு சொன்னோடனே மொட்டை தலைகால் புரியாமல் அங்கேருந்து தெரிச்சு வர்றான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நான் இவனை தப்பிக்க விட்டு தப்பு பண்ணிட்டனோ, நான் சவனே நான் அவனை கொன்றவா? இப்போ அது பிரச்சனை கிடையாது. என்ன கருமண்டா நடந்தது? திடீர்னு பார்த்தா ஃபோன் ஒர்க் ஆகலை. சடனாக நான் இங்கே இருக்கேன். இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. திடீர்னு ஃபோன் ரிங் வருது. இது ஒர்க் ஆகலையே ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ, இப்போ எப்படி ஒர்க் ஆகுது? அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் தான் மேனேஜர் கிம். நான் உங்களுக்கு இந்த முரியமை கொஞ்ச நாள்லேயே டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஆமான்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அது என்ன கொஸ்டின்னா 1+2 5. எதனால புரியல? எனக்கும் புரியல. சரி, நான் உங்களுக்கு என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த இதோட சேலஞ்சர் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்டு ஒரு மண்ணும் புரியாத மாதிரியே பேசி வச்சிருக்கு. அப்போ தான் ஹீரோ மறுபடியும் யோசிச்சு பார்க்குறான். இது நான் அப்போ வந்து அதே டெக்ஸ்ட்டில் அதே ஸ்கேம் மெசேஜ். பட் ஆனால் இப்போ நான் அதை பார்க்கும்போது இதில் என்ன எழுதிருக்குன்னு ஒரு மண்ணும் புரியல. அதுவும் இல்லாமல் செம காண்டா வேற ஆகுது. ஒரு நிமிஷம் இரு, என்னால் ஏன் இதுக்கு ரிப்ளைவே பண்ண முடியல? ஹீரோ டைப் பண்ணி பார்க்குறான், ஒரு ஆன்சருமே அதில் விழுவ மாட்டேங்குது. திரும்ப ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆகியிருக்கீங்க ரைட்டா? நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சேலஞ்ச் எங்கே நடக்குதுனாக்க, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கனாக்க முரியமுங்கிற வேற ஒரு டைமென்ஷனில் தான் நடக்குது. உங்களுக்கு ஒரு புது மிஷின் அசைன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களோட இடத்துக்கே திரும்ப போகணுன்னாக்க இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே தான் பொட் அப்படின்னு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோக்கு ஒரு மண்ணும் புரியல. என்ன கருமத்தை இது பேசிட்டு இருக்கு, ஒரு மண்ணும் புரிய மாட்டேதுன்னு கத்திட்டு இருக்கான் ஹீரோ. இது முரியம் கொஸ்ட். ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கொஸ்ட்டை நீங்க முடிக்கலைனாக்க, ஒருவேளை இந்த மிஷின்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ரொம்பவும் ப்ரீசியஸானதை நீங்க இழக்க நேரிடும். அந்த ப்ரீசியஸான விஷயம் எதுவா வேணா இருக்கலாம். அது உங்களோட செல்ல கியூட் மாங்குவா கூட இருக்கலாம். உங்களுக்கு உங்களோட அழகான அந்த மாங்கு பிராணி சாவக்கூடாதுன்னா மிஷினை கம்ப்ளீட் பண்ணுங்க, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் போயிடுது. ஹீரோ செம்ம காண்டாகி கத்திட்டு இருக்கான். மொட்டை நீங்க தானே இருக்க? இங்கே பார்த்தா மொட்டை உட்காந்து தனியாக பேசிட்டு இருக்கான். என்னன்னாக்க ஹீரோவை போட்டு திட்டிட்டு இருக்கான் அந்த மொட்டை. உங்கள் உலகத்துக்கு எனக்கு திரும்ப அனுப்ப தெரிஞ்சதுன்னா நீ எங்கள் லீடரை போட்டு தள்ளன அடுத்த செகண்டே உன்னை திரும்ப அனுப்பியிருக்க மாட்டானாடா பைத்தியக்கார பயலே. தெரியாதனால தானடா வந்துட்டு அப்படி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். பார்த்தா ஹீரோ பின்னாடியே நிற்கிறான். பயலுக்கு அள்ளுட்டுருது. தம்பி எங்கேயோ கிளம்புறீங்க போல இருக்கு. லார்ட் மாஸ்டர், இல்லை நான் என்னோட பையன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என் பையன் இந்த பேக் தான். நான் இவங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எப்படி உங்களை வந்துட்டு உங்களோட உலகத்துக்கு திரும்ப அனுப்புறதுங்கிறத. மாஸ்டர் ப்ளீஸ் என்னை கொன்றாதீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் என் உயிரை விட்டுருங்க. இந்த ஓல்டு மேன் இந்த மொட்டை பையில கொள்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கிடைக்க போறது இல்லைன்னு இவன் மட்டும் பேசிட்டே இருக்கான். ஹீரோ சரி நிப்பாட்டு. டேய் மொட்டை, நான் அவனை நிப்பாட்ட சொன்னேன்டா, பேசுறது முதல்ல நிப்பாட்டான்னு சொல்கிறான். ஆனால் அவன் வந்துக்கிட்டு புரியுது, நீங்கள் தான் பிளஸ்டஸ்டி பெரிய ஆள், நீங்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆள், நீங்கள் என்னை ஈஸியாகவே கொண்டுறீங்க, அதனால இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் பாட்டுக்கு உளறிட்டே இருக்கான். டேய் மொட்டை, நான் சொன்னது புரியுதா இல்லையாடா? மொட்டை மண்டை பேசாமல் இருந்தானடா சொன்னேன். ஒரு நிமிஷம் வாயை மூடுறா. மொட்டை இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்னை கொல்ல போகிறீங்கன்னு நினச்சி தான் நான் உளறிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கதறான். சரி இப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி நீ ஏதோ சொன்னீங்க, என்னது லீடர்? அதுவா? சரி வா, நீ சொன்ன மாதிரியே இந்த முரியம் வேர்ல்டை டாமினேட் பண்ணலாம். அதை கேட்டோடனே மொட்டைக்கு காதில் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. லீடர், நீங்கள் பேசுறது என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நான் இப்போவே க்ரூ எல்லாரையும் ரெடி பண்ணுறேன். ஆனால் மொட்டை ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு. சொல்லுங்க லீடர். ஓகே லீடர், எல்லாரும் கேளுங்க. நம்ம செக்ட் லீடர்கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அது என்னன்னா, நம்ம செக்டோட பேர் இனிமேல் ஹோலி பிளட் செக்ட் கிடையாது, அது மாங்கு செக்ட்னு இவங்க எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு என்ன இளவு இதெல்லாம், இப்போ மட்டும் என்ன விட்டா நான் திரும்ப வீட்டுக்கே ஓடி போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கான். பட் ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த நாய்க்குட்டி மாங்குவை பார்த்தோன்னே இது பேர் தான் மாங்குவா, பார்க்கவே அழகா இருக்கு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒருத்தன் கேட்குறான். இருக்கேன் மாங்கு செக்ட்னு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இதோட ஃபஸ்ட்டு 2 சாப்டரும் முடியுது. அடுத்த சாப்டர்லாம் அடுத்த வர வீடியோவில் பார்த்துக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மான்வா எப்படி இருந்ததுங்கிறத முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வந்த எந்த சீன் உங்களுக்கு காமெடியாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மான்வா ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். லாஸ்ட்டு எண்டிங்கில் மட்டும்தான், அதாவது ஃபஸ்ட்டு சீசனோட எண்டிங்கில் மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதையும் காமெடியாக முடிச்சிருவாங்க. அதனால் ஃபுல்லாக பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.